இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லை பகுதிகளில் தாக்குதல்கள் நடைபெற்று வருது. பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் இந்தியா இடைமறித்து அழித்து அது எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்தும் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இந்தியாவிலிருந்தும் இங்கிருந்து ட்ரோன்களும் ஏவுகணைகளும் அங்கே செலுத்தப்படுகிறது. ஆனால் அவை பாகிஸ்தானுக்குள் செல்கிறது. இது எப்படி என்பது குறித்து இப்போ பார்க்கலாம். குறிப்பாக இந்தியா எப்படி தாக்குது, இந்தியா கிட்ட ஒரு பிளான் இருக்குது. என்ன பிளான்னா, முதல்ல நம்ம எங்கே டார்கெட்டை அடிக்க போகிறோம், எது நம்மளோட டார்கெட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிளான். அதுக்கு அடுத்து அந்த தகவலை நமக்கு சரியாக கன்வே பண்ணுறாங்க. அதன் பிறகு தான் அந்த ஏவுகணை தாக்குதல்ங்கிறது நடக்குது. முதல்ல டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நம்மளோட இன்டெலிஜென்ஸ் சோர்ஸுங்க. இந்த இடத்துல தான் ராணுவ மையம் இருக்குது, இந்த இடத்துல தான் வான்வழி பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற எல்லா சோர்ஸுமே இந்தியா கிட்ட இருக்குது. அந்த தகவல்களை துல்லியமாக பரிமாறப்படுது. அதன் பிறகாக தான் அந்த தாக்குதல் நடக்கப்படுது. மேலும் இங்கே ட்ரோன்களையும் உள்ளே அனுப்புகிறோம். நம்மளும் நம்மக்கிட்டையும் தற்கொலை ட்ரோன்கள் இருக்குது, தற்கொலை தாக்குதல் பண்ணுறது மாதிரியான ட்ரோன்கள் இருக்குது. ஆனால் அது வெறும் தற்கொலை படைக்காக அனுப்பக்கூடிய ட்ரோன்கள் கிடையாது. உள்ளே சென்று வெடித்து சிதறுவதற்காக மட்டும் அனுப்பக்கூடிய ட்ரோன்கள் கிடையாது. அது உளவு தகவல்களையும் நமக்கு அனுப்பும். அதாவது சொல்லக்கூடிய பாதைகளில் எங்கெங்கெல்லாம் ராணுவ குரூப்கள் இருக்காங்க, ராணுவ வீரர் இருக்காங்க, ராணுவ மையங்கள் இருக்குது, கூட்டமாக இந்த இடத்துல இருக்குது, அந்த தகவல் எல்லாமே அது நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. இந்த இலக்குகளை கண்டறிந்து தகவல்களை வாங்கி அது சரியான துல்லியமான தாக்குதலை நடத்தக்கூடிய அந்த பிளான் தான் இந்தியாவோட இப்போதைக்கு அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து முதலில் பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை அழிப்பது தான் நம்மளோட முதல் மிஷனாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இங்கிருந்து நம்மளோட மிசைல்ஸ் உள்ளே போகணும், இங்கிருந்து நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் உள்ளே போகணும் அப்படின்னா அவங்களுடைய வான்வெளி பாதுகாப்புகளை அழிக்கணும். அதுதான் முதல் நோக்கம். அதன் பிறகு தான் நம்மளால் போய் அவங்கள டார்கெட்டை அடைஞ்சு அங்கே நம்மளால் சேதத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றது தான். குறிப்பாக பயங்கரவாதிகளை தேடி தான் நம்மளுடைய டார்கெட் எப்போதுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவம் டெய்லி செய்தியாளர் சந்திப்பில் நமக்கு அந்த அஃபிஷியலான தகவல்கள்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. முதல்ல ட்ரோன்கள் மூலமாக ரேடார்களை தாக்குவது. ஒரு ரேடார் என்பது அந்த வான்வெளி பாதுகாப்புக்கு உள்ள எந்த பொருள் நுழைஞ்சாலும் அதை கணிக்கும். அதன் பிறகு தான் அந்த ரேடாரில் இருந்து தகவல்கள் இந்த ஏவுகணைகளுக்கு போகும். அங்கேருந்து ஏவுகணைகள் மூலமாக, அதாவது இந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு மூலமாக ஏவுகணை தாக்குதல் நடக்கும். ஆனால் ரேடாரே அடிச்சிட்டா அப்படின்றது தான் இந்தியாவோட மாஸ்டர் பிளானாக இருந்திருக்கு. அதனால் ட்ரோன் மூலமாக ரேடாரை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ட்ரோனு ரேடாரில் சிக்காமல் போய் அங்கே போய் இந்த அட்டாக்கை சக்ஸஸ் பண்ணியிருக்கு. நம்ம நேற்று வந்த செய்திகளையும் பார்த்தோம். பாகிஸ்தானோட வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு வந்தது. இந்த ட்ரோன்கள் மூலமாக ஏவுகணை அமைப்புகளை அழிப்பதற்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா அந்த ரேடாரை மட்டும் அழிச்சா போதாது, அங்கே இருக்கக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பாக இருக்கக்கூடியவற்றையும் அங்கே இருக்கக்கூடிய மிஷின்ஸையும் நம்ம அந்த சிஸ்டமையும் உடைக்கணும் அப்படின்றதுனால அதுக்கும் நம்ம ட்ரோனை தான் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்தியா பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் என்னென்ன, இது 6 வகையான ட்ரோன்களை இந்தியா பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 3 வகையான ட்ரோன்கள் தான் ரொம்ப ரொம்ப குரூஷியலாக அங்கே ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஹெரோன் டிபி அப்படின்ற ஒரு கண்காணிப்பு ட்ரோனை தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இது கண்காணிப்பாக மட்டும் கிடையாது, இங்கேருந்து உளவு தகவல்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டு அங்கே போயிட்டு ஒரு தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடியதான் ஹெரோன் டிபி. இந்த ஹராப் அப்படின்றது கமிகாசி. அது முதல் நாள் அந்த தாக்குதல் இந்தியா நடத்தும் போதே நமக்கு அந்த கமிகாசி ட்ரோன் பற்றின, அந்த தற்கொலை ட்ரோன் பற்றின தகவல் எல்லாமே நமக்கு கிடைச்சது. துல்லியமாக இதால் தாக்குதலை நடத்த முடியும், இது உளவு தகவல்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் தாக்குதலுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்ட ஒரு ட்ரோனாக தான் அந்த கமிகாசி ட்ரோன் பார்க்கப்படுது. அதுக்கடுத்து ஸ்வரம்ங்க. ஸ்வரம்ன்றது ஒரு குழுவாக பயணிக்கக்கூடிய அந்த ட்ரோன்கள். சின்ன சின்ன குட்டி குட்டி ட்ரோனாக இருக்கும். ஒரே நேரத்தில் 50லேருந்து 100 ட்ரோன்கள் வரைக்கும் பறக்க விடுவாங்க மொத்தமாக. அது பிரிஞ்சு போகும், கூட்டமாக போகும். அது துல்லியமான தாக்குதல், அதாவது அங்கேருந்து ஏர் டிஃபென்ஸ் மூலமாக தாக்குதல் நடத்துகிற நேரங்களில் அது பிரிஞ்சு போகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரே கூட்டமாக போய் அங்கே இருக்கக்கூடிய தாக்குதல் நடத்தும். மேலும் உளவு அமைப்புகள், அங்கே இருக்கக்கூடிய என்னென்ன நடவடிக்கைகள் இருக்குது எல்லாத்தையுமே அந்த உளவு தகவல்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த 3 ட்ரோன் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா பாகிஸ்தானில் 80% ஆயுதங்கள் சீனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. 2014ஆம் ஆண்டுலேருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் சைனாவிலேருந்து தான் இராணுவத்திற்கான தளவாடங்களை சீனா பொருட்களை தான் பாகிஸ்தான் இறக்கியிருக்கு அப்படின்ற தகவல் நம்மக்கிட்ட இருக்குது. அங்கே இருந்து வாங்கின போர் டேங்குகள், ஏற்கனவே பாகிஸ்தானில் இருக்க போர் டேங்குகளையும் அங்கே தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி போர் விமானங்கள், ட்ரோன்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகள். இந்த ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாட்டேருந்து வாங்கி அதை அப்கிரேடேஷன் பண்ணி தான் பாகிஸ்தானுக்கு சைனா கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகள் பாகிஸ்தான்கிட்ட முறையாக இல்லாததன் காரணமாக தான் இந்தியாவால் எளிதாக அட்டாக் பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நம்மக்கிட்ட இருக்குது அட்வான்ஸ்டு சிஸ்டம். இப்போ என்ன கரண்டில் ஏர் டிஃபென்ஸ் தேவை இருக்கோ அதுக்கு தேவையான அமைப்புகள் நம்ம வச்சுருக்கோம். அதனால தான் நம்மளால் அந்த தாக்குதலிலேருந்து தற்காத்து கொள்ள முடியுது. பாகிஸ்தானோட ரேடாரை அடித்தாச்சு, அங்கே இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பையும் அழிச்சாச்சு. இந்நிலையில் தான் இந்த பொருட்கள் எல்லாமே அங்கே சேதப்படக்கூடிய அந்த காட்சிகள், தகவல் எல்லாமே நமக்கு கிடைக்கிது. பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் HQ-9 சீரிஸ் தான் பயன்படுத்துகிறாங்க மோஸ்ட்லி. இப்போ இருக்கக்கூடிய அவங்ககிட்ட அட்வான்டேஜ் சிஸ்டமே HQ-9 தொடர், HQ-9P, HQ-9BE, இந்த 2 வெரைட்டிஸ் தான் அவங்ககிட்ட இருக்குது. இது மூலியமாக தான் நம்மளுடைய
இங்கிருந்து போகக்கூடிய வான்வழி தாக்குதலுக்கு அவங்களால சமாளிக்க முடியும். ஆனால் நம்ம ரேடாரை அட்டாக் பண்ணியாச்சு, வான் பாதுகாப்பு அமைப்பையும் அட்டாக் பண்ணியாச்சு. அதில் HQ-9P வந்து 125 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்குதல் தூரங்க. அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வான்வழி பாதுகாப்பு அமைப்பில் இருந்து 125 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அட்டாக் பண்ண முடியும். அங்கேருந்து வர ஒரு ஆப்ஜெக்டை 125 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போது அட்டாக் பண்ண முடியும். அதே மாதிரி HQ-9B 250 கிலோமீட்டருக்கு மேலே கூட அதால் பயணிக்க முடியும், துல்லியமான தாக்குதல் நடத்த முடியும்னு சொல்கிறாங்க. இந்த HQ-9BE அதுதான் சைனாவோட அப்கிரேடேஷன் அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு தான் இந்தியா இப்போ வரைக்கும் இந்த தாக்குதலை நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேதாரம் ஏற்படாமல் தடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது வந்து இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லை பகுதிகளை வந்து 3324 கிலோமீட்டர் வரைக்கும் பகிர்ந்துருக்காங்க பாகிஸ்தான் கூட. அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்கிறாங்க. அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் POK என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகள் இருக்குது. மற்றொன்று வந்து இன்டர்நேஷனல் பார்டர் சொல்கிறாங்க. 700 கிலோமீட்டருக்கு மேலே அந்த LOC இருக்குது. மிதம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இன்டர்நேஷனல் பார்டர்னு சொல்கிறாங்க. அந்த பகுதிகள் எல்லாமே நம்மளுடைய விமானப்படை மற்றும் இராணுவம் தரைப்படை இந்த ரெண்டோட ஏர் டிஃபென்ஸ் மூலமாக முழுவாகவே கண்ட்ரோலில் வந்துருச்சு. எந்த பொருள் வந்தாலுமே அதனை தாக்கி அளிக்கக்கூடிய அளவுக்கு அத்தனை வகையான வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளையும் நாம் செயல்படுத்தி விட்டோம், எல்லாமே தயாராக இருக்குங்கிற ஒரு தகவலையும் இந்திய இராணுவம் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்த சுதர்சன் சக்ரா தான் ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கிற டிஃபென்ஸோட ஹீரோவாக இருக்குது. இது நீண்ட தூரம், அதாவது தரை வழியிலிருந்து வான்வழி ஏவுகணை அமைப்பு இங்கேருந்து வரக்கூடிய ஆப்ஜெக்டை தரையிலிருந்து இங்கேருந்து ஒரு ஏவுகணை அனுப்பி வான்வெளியில் ஏரில் இருக்கும்போது அதை அட்டாக் பண்ணி அழிச்சிரும். 400 கிலோமீட்டர் வரைக்கும் இதால் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இலக்குகள் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா போர் விமானங்கள். அதாவது பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வருதுன்னா அது வந்து 400 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்தால் கூட நம்ம இங்கேருந்து அதை துல்லியமாக கணிச்சு அடிக்க முடிக்கிற அளவுக்கு இதுக்கோட திறன் சக்தி இருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா பராக் 8 LRSAM சொல்கிறோம். அது பேர் என்னென்னா லாங் ரேஞ்சு அட்டாக் பண்ணுறக்கூடிய ஏவுகணை வகையை சேர்ந்தது. அதுக்கப்புறம் இதோட தாக்குதல் தூரம் 70 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வரை. இப்போது ஒரு 400 கிலோமீட்டர்லேருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வருது, இல்லை அங்கேருந்து ஒரு மிசைல் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து S-400 மூலமாக நம்ம தடுத்து நிறுத்திடுவோம். இப்போ லோ ரேஞ்சிலேருந்து ஒன்று வருது அப்படின்னா நம்ம பயன்படுத்துறது வந்து இந்த பராக் 8ங்கிறது தான். இது போர் விமானங்கள், ட்ரோன்கள், ஏவுகணைகள் அதே மாதிரி தான் லோ ரேஞ்சில் வரக்கூடிய அந்த இவற்றெல்லாம் தாக்கக்கூடிய அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆகாஷ் அப்படின்றது தாங்க நம்மளோட மேடு, நம்மளோட DRDOவோட மேடு, முழுக்க இந்திய தயாரிப்பால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆகாஷோட ரேடாருக்கோட பேர் ராஜேந்திரான்னு வச்சுருக்காங்க. அந்த ரேடார் மூலமாக துல்லியமான தகவல்களை பெற முடியும். அதுவே தகவல்களை பெற்றுக்கொண்டு அதுவே அட்டாக் பண்ணும், அந்த வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து நடுத்தர தூர பூமி முதல், அதாவது தரையிலிருந்து வான்வெளி ஏவுகணை தாக்கக்கூடிய மிசைலை வந்து இது வச்சுருக்கோம். 70லேருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வருது அப்படின்னா நம்மளுடைய ஆர்மிஸ், நம்மளுடைய இராணுவத்திலிருந்து அந்த தகவல்களை பெற்று அதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே அடிக்கக்கூடிய அளவுக்கு இது வலுப்பெற்றது. ஒரே நேரத்தில் 10 சைட்லேருந்து இலக்குகள் வந்தாலும் ராஜேந்திரா ரேடார் மூலமாக கண்காணித்து ஆகாஷ் மூலமாக அடிக்க முடியும் அப்படின்றதான் நம்மளோட ஏர் டிஃபென்ஸோட வலிமையாக இருந்திருக்கு இது வரைக்கும். அதே போல் ஸ்பைடர்ன்றது வந்து ஏர் டு ஏர் மிசைல்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ரஃபேல் போன்ற போர் விமானங்கள் இருக்குது நம்மக்கிட்ட, ரஃபேலில் இருந்து ஏர் டு ஏர் அதை அடிக்க முடியும், கீழே இருந்து நம்மளால் இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தூரம் எவ்வளோ தூரத்தில் தாக்கும்னா 15லேருந்து 50 கிலோமீட்டர் தூரங்க. அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸ் உள்ளே வர்றப்போ ரொம்ப வேகமாக போவாங்க, ரொம்ப க்ளோஸ்டாக, அதாவது 50 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருந்ததுன்னா அதை கூட நம்மளால் அடிக்க முடியும். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால் எந்த இலக்குகளாக இருந்தாலும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதெல்லாம் அடிக்க முடியும், சில வினாடிகளால் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கிளைமேட் வந்து ஒரு விஷயமே கிடையாது. மழை பெஞ்சாலும், பனி இருந்தாலும், நைட்டாக இருந்தாலும், பகலாக இருந்தாலும் இந்த ஸ்பைடரால் அட்டாக் பண்ண முடியும். பல திசைகள், அதாவது 360 டிகிரி சொல்கிறாங்க. எந்த திசையிலிருந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்தாலும் அதை துல்லியமாக தாக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஸ்பைடர் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. இதுவும் அங்கே ஏர் டிஃபென்ஸ் கண்ட்ரோல் அந்த வான் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. இதுதாங்க மொத்தமாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த தாக்குதலில் நம்மளால் பாகிஸ்தானுக்குள்ளே போய் அடிக்க முடிகிறதுக்கும் பாகிஸ்தானால் நம்மளை வந்து அடிக்க முடியாததுக்குமான காரணங்களாக இதுதான் இருந்திருக்கு. இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பின் காரணமாகத்தான் இந்தியாவில் பெருமளவிற்கு எந்த சேதமுமே இல்லாத அளவிற்கு பாகிஸ்தானுக்கு நம்ம ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ச்சியாக இந்திய இராணுவமும் அதற்கான பதில் தாக்குதலை மட்டும்தான் கொடுக்குதே தவிர அவங்களுடைய இராணுவ நிலைகளையோ மக்களையோ தாக்குவதற்கான எந்த முயற்சியும் முன்னெடுக்கவில்லை என்ற தகவலையும் இந்திய இராணுவம் வழங்கியிருக்கிறது.